மூடி கொஞ்ச நேரம் ஒரு நிமிடம் பிதாவாகிய தேவரே, இந்த ராத்திரி வேளையில உம் சமூகத்தில் எங்களை தாழ்த்துகிறோம். உம்முடைய 2ஆம் நாள் இந்த ஜெபத்தில் நல்ல பங்கு என்கிற இந்த கர்த்தருடைய வார்த்தையை உம் சமூகத்தில் கொடுக்கிறேன். கர்த்தரீர் ஆசீர்வதியும். உம் சமூகம் எங்களோடு கூட இருப்பதாக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமுள்ள நாமத்தில் ஜெபிக்கிறோம், ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. ஆண்டவர் நல்லவர். இந்த 2ஆம் நாளிலே நல்ல பங்கு என்கிற ஒரு கருப்பொருளின் கீழாக தேவனுடைய வார்த்தையை இந்த 2ஆம் நாள் பேசுவதற்கு ஆண்டவர் உதவி செய்திருக்கிறார். இந்த நாளிலும் இந்த செய்திக்கு ஒரு தலைப்பு கொடுக்க வேண்டுமானால், நல்ல பங்கு எது, இருவருக்கும் உள்ள இயல்பு என்கிற செய்தியின் தலைப்பாக நல்ல பங்கு எது, இருவருக்கும் உள்ள இயல்பு என்கிற ஒரு செய்தியோடு கூட இன்றைக்கு உங்களோடு கூட பேச விரும்புகிறேன். ஆண்டவர் நல்லவர். நீங்க வாசிக்கலாம். லூக்கா எழுதின புத்தகம் 10ஆம் அதிகாரம் 40ஆம் வசனம். நேற்று தினத்திலும் இதே பகுதியில பேசியிருக்கிறேன், இப்பொழுதும் வாசிக்கலாம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தம் அடைந்து அவரிடத்தில் வந்து, இங்க லூக்கா 10:40 சொல்லப்படுகிறது, மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்து. நீங்க லூக்கா 10:39 வாசிக்கலாம். அவளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட ஒரு சகோதரி இருந்தால். இந்த மார்த்தாளுக்கு மரியாள் எண்ணப்பட்ட சகோதரி இருந்தார்கள். அவள் இயேசுவின் பாதத்தருகே உட்கார்ந்து அவருடைய வசனத்தை கேட்டுக்கொண்டிருந்தாள். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. இங்க இந்த மார்த்தாளுக்கும் மரியாளுக்கும் இருக்கிற இயல்பு என்னன்னா, இந்த மார்த்தாள் மாம்சத்துக்குரிய காரியங்களை யோசிக்கிறவர்களாய் இருந்தார்கள். மரியாள் ஆவிக்குரிய காரியங்களை யோசிக்கிற ஒரு சகோதரியாக இருந்தார். 2 பேருக்குடைய இயல்பு என்னன்னா, ஒருத்தர் மாம்சத்துக்குரியவர்களான காரியம், ஒருத்தர் ஆவிக்குரிய காரியம். மாம்சத்திற்குரிய காரியம் பற்பல வேலைகள், கலக்கம். ஆவிக்குரிய காரியம் வசனத்தை கேட்கிறதுல அங்கே அந்த பங்கை 2 பேருக்குள்ள இயல்பு இதுதான். ஒன்று மாம்ச, வேதம் சொல்லுகிறது மாம்ச சிந்தையோ மரணம், ஆவியின் சிந்தையோ ஜீவன். ஹல்லேலூயா. இந்த 2 பேருக்குள்ள இருக்க இயல்பு என்னன்னா, ஒருத்தர் மாம்சத்துக்குரிய காரியம் பற்பல வேலைகளிலே கவலைப்பட்டாங்க. ஆனா மரியாள் ஆவிக்குரிய பிரகாரமான காரியங்களிலும் வசனத்தை கேட்கிறதிலே அவர்கள் அப்படியே ஒரு தாகத்தோடு இருந்ததை வேதம் நமக்கு சொல்லுது. இப்போ நம்முடைய வாழ்க்கையில என்ன இயல்புல இருக்கிறோம் என்பதை கொஞ்சம் யோசிக்கணும். நாம் மாம்சத்துக்குரியவனாய் காரியங்களில பிரயாசப்படுகிறவனாய் வாழ்கிறேன்னா, ஆவிக்குரிய காரியங்களிலே அந்த பிரகாரங்களிலே நான் வாழ்கிறவனா எனக்குள்ள இருக்கப்படுகிற இயல்பு எப்படி, நல்ல பங்கு எது, நம்ம அதை நிதானித்து ஆராய்ந்தால் வேதம் சொல்ற, நான் ஆவிக்குரியவன் ஆவிக்குரிய காரியங்களை நிதானிக்கிறான், மாம்சத்திற்குரியவன் மாம்சத்துக்குரியங்களை நிதானிக்கிறான். ஆவிக்குரியவன் ஒன்றையும் நிதானித்து அறியாமல் செயல்பட மாட்டான், அதுதான் ஆவிக்குரியவன். மாம்சத்துக்குரிய உடனே டக்கு டக்குன்னு தன் காரியங்களை செயல்படுத்துகிறவனா. ஆவிக்குரிய அதை நிதானிப்பான், பொறுமையா இதை செய்யலாம் இதை செய்யக்கூடாது, 1க்கு 2 தடவை யோசித்து நிதானித்து அந்த காரியங்களிலே செயல்படுகிறவனா இருப்பான். இந்த 2 பேர் மார்த்தாளும் மரியாளுக்குள்ள இயல்பு தான் பற்பல வேலை, வசனத்தை கேட்கிறது, மாம்ச பிரகாரம் ஆவிக்குரிய பிரகாரம். இந்த நாள்ல உனக்குள்ள இருக்கிற இயல்பு எப்படிப்பட்டது, பங்கு, நல்ல பங்கு எது? 2வது அதே மார்க் அந்த லூக்கா எழுதின புத்தகம்
10 40 வசனத்தை வாசிக்கலாம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, நான் தனியே வேலை செய்யும்படி என் சகோதரி. இங்க இந்த மார்த்தாள் ஆண்டவரிடத்தை வந்து என்ன மாம்ச பிரகாரமா சொல்றாங்க, நான் வந்து தனியே வேலை செய்யும்படி உங்களுக்கு கவலை இல்லையா? ஏன் மரியாதை கிட்ட சொல்லி கொஞ்சம் அனுப்பி விடலாம்ல, நான் மட்டும் ஓடுறேன் ஓடியாறேன் கொஞ்சம் அனுப்பி இருக்கலாம்ல. இந்த மரியாள் மாம்சத்துல தொடங்கினது எல்லாமே மாம்சத்திலே வருது. நான் ஓடுறேன் ஓடியாறேன், நீங்க வந்துட்டீங்க, நான் பாட்டு செய்யறேன், நீங்க மரியாதை கிட்ட ஒரு வார்த்தை சொல்லி கொஞ்சம் ஹெல்ப் பண்ணுன்னு சொல்லலாம்ல, அதெல்லாம் சொல்லவே இல்லை. இவங்க அதாவது கவலைப்பட்டு கொண்டிருக்கிறாங்க. ஆனால் மரியாளுடைய இயல்பு சொல்லுது, 10 வசனம், அவளுக்கு மரியாள் என்னப்பட்ட ஒரு சகோதரி இருந்தாள். அவள் இயேசுவின் பாதத்தருகே இயேசுவின் பாதத்தை, இது மரியாள் ஆவிக்குரிய ரீதியாவே செயல்படுறாங்க. எப்படி? இங்க பாதத்தருகேன்னு சொல்லப்படுது. இயேசுவை முதல் மரியாள் சந்திக்கும் போது அவருடைய பாதத்திற்கு பின்னாக நின்று ஒரு தைலத்தை எடுத்து உடைத்து அவருடைய பாதத்துல கண்ணீர் விட்டு தன் தலைமயிரினால் அதை கழுவி அந்த ஆவிக்குரிய ரீதியாவே யோசிக்கிறாங்க மரியாள். ஆனா மார்த்தாள் மாம்சத்துக்குரியவங்களை யோசிக்கிறாங்க. இங்க மாம்சத்துக்குரிய யோசிக்கிற மார்த்தாள் கவலைப்பட்டாங்க, ஆவிக்குரியதான் யோசிக்கிற மரியாள் சந்தோஷப்பட்டாங்க. எப்படி? இவங்க தனியா வேலை செய்யறவங்களுக்கு கவலை இல்லைன்னாங்க, மரியாள் அப்படி இல்லை. அவர் 5 அப்பங்களை 2 மீன்களை அங்க அப்பம் சுட்டு கொண்டிருக்கிறாங்க. மார்த்தாள் அவருக்கு இறைச்சி பண்ணி கொண்டிருக்கிறாங்க இயேசு ராஜாவுக்கு. அது உலகத்து மாம்சத்துக்குரியவை. அவர் நினைச்சார்னா இங்க அவருடைய பாதத்துல உட்கார்ந்துட்டா ஒரு நிமிஷத்துல அப்பம் மீன் எல்லாம் வந்துடும். இத மார்த்தாள் இந்த அந்த உலக பிரகாரமான அப்பம் சுடுகிறதுல கவலை இல்லையான்னு ஆண்டவரை கேட்கிறான். கவலைப்பட்டு கொண்டிருக்கிறான். மாம்சத்துக்குரியவன் என்றைக்குமே கவலைப்பட்டுக்கிட்டே இருப்பான். ஆவிக்குரியவன் என்ன நடந்தாலும் மேகம் போன்ற திரளான சாட்சியை பார்த்துக்கிட்டே இருப்பான். என்னன்னா இவன் என்ன மரியாளுடைய இயல்பு என்னன்னா, 5 அப்பத்தை 2 மீன் இவ்வளவு அற்புதமா பண்ண தேவன் இவர் என் வீட்டுக்கு வந்து அவர் ஆண்டவரா மரியாள் பாக்குறாங்க, மார்த்தாள் விருந்தாளியா பாக்குறாங்க. இதுதான் விஷயம். நீ ஆண்டவரே, அவங்க பக்கத்துல உட்கார்ந்து ஆண்டவரா மரியாள் ஆவியில ஆண்டவரா பாக்குறாங்க. மார்த்தாள் மாம்சத்துல விருந்தாளியா பாக்குறாங்க. அவர் நினைச்சா என்ன ஒன்னாலும் செய்ய முடியும். மார்த்தாள் அங்கே தனியா வேலை செய்யறேன் கவலை இல்லையா, கவலைப்பட்டுக்கிட்டே இருந்தாங்க. இங்க மரியாள் ஆவியில நடத்தப்பட்டதுனால சந்தோஷப்பட்டு வசனத்தை கேட்க அவர் பாதத்துக்கிட்ட உட்கார்ந்துட்டு இருக்கிறாங்க. கேட்க சந்தோஷம், ஆவியில நிறைவு, ஒரு மகிழ்ச்சி. அங்கே மார்த்தாள் மாம்சத்துல ஆரம்பித்து மாம்சத்திலேயே வராங்க, மரியாள் ஆவியில ஆரம்பித்து ஆவியிலே வராங்க. நீங்க 3வது வாசிக்கலாம். லூக்கா 10 40 மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்கிறதில் மிகவும் வருத்தம் அடைந்து. இங்க 3வது மார்த்தாளுக்கும் மரியாளுக்குள்ள இயல்புனா, மார்த்தாளுக்குள்ள குறை கூறுகிற காரியம் இருக்கு. இதான் மாம்சத்துல நடக்கிறவன். மார்த்தாளுக்கு குறை கூறுகிற காரியம். மாம்சத்துல நடக்கிற எப்பயுமே குறை சொல்லிக்கிட்டே இருப்பான். ஆவியில நடக்கிறவன் ஒருத்தரை கூட குறை சொல்ல மாட்டான். இங்க மார்த்தாளுடைய இயல்பு என்ன குறை சொல்றாங்க, ஆண்டவரே உங்களுக்கு தெரியாதா நான் ஒண்டி சமைக்கிறேன், நீங்க இந்த மார்த்தாளுக்கு மரியாள் கிட்ட ஏன் ஒரு வார்த்தை சொல்லலாம்ல, நான் ஒண்டியா கஷ்டப்படுறேன், ஏன் மரியாள் இப்படி இருக்கிறாங்க நீங்களாவது சொல்லலாம்ல, மரியாள் பண்றது சரியா ஆண்டவர்கிட்டே. ஏன்னா மாம்சத்துல நடக்கிறதுனால மார்த்தாள் குறை கூறுகிறாங்க, ஆவியில நடத்துகிறதுனால நீங்க மரியாள் அங்க அவருடைய இயல்பு சொல்லப்படுது. 10:42 வாசிக்கலாம். தேவையானது ஒன்றே. இதான் மாம்சத்துல நடக்கிறவங்களுக்கு குறை கூறுகிற காரியம் இருந்துகிட்டே இருக்கும், மாத்தணும்.
ஆவியிலே நடத்தப்படுகிறவர்களுக்கு தேவையானது எது அது மேல கண்ணு போயிட்டே இருக்கும். இன்னைக்கு தேவைன்னா ஜெபம், இதுலதான் கண்ணு இருக்கும். இன்னைக்கு தேவைன்னா பிரசங்கம், இதுலதான் கண்ணு இருக்கும். இன்னைக்கு தேவைன்னா ஊழியம், இதுலதான் கண்ணு இருக்கும். இன்னைக்கு தேவைன்னா குடும்பத்தை சரியா பார்க்கணும், தேவன் விரும்புகிறபடி, இதுலதான் கண்ணு இருக்கும். மாத்தாள் அங்கே மாம்சத்துல அப்படியே வராங்க, மரியாள் ஆவியில வந்துட்டு இருக்கிறாங்க. இங்க வேதம் சொல்லுது, மாத்தாள் குறை கூறுகிறாங்க. ஒன்னு சொல்றேன், தேவன் நியமத்தின்படி தைரியமாய் என்னன்னா என் இயல்பு ஆராயணும்னா, நான் மத்தவங்களை குறை சொல்லாம வாழறேன்னா நானே மார்க் போட்டுக்கலாம். நான் ஆவியில தான் நடத்தப்படுறேன். நான் மத்தவங்களை குறை சொல்றேன்னா நானே மார்க் போட்டுக்கலாம். நான் மாம்சத்துல நடத்தப்படுறேன். உன்னுடைய இயல்பு நல்ல பங்கு இந்த ராத்திரியில எது? சரி, நான்காவது நீங்க வாசிக்கலாம், லூக்கா எழுதின புத்தகம் அதே 10ஆம் அதிகாரம் 40வது வசனத்தை வாசிக்கலாம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் போதும், வாசிச்ச வசனமே தான். என்னன்னா, முதல்ல மரியாள் மேல கோபத்தை காமிக்கிறாங்க. இப்ப அந்த கோபத்தை கொண்டு போய் ஆண்டவர்கிட்ட காமிக்கிறாங்க. மாம்சத்துல நடக்கிறவனுக்கு கோபம் டக்கு டக்கு டக்குன்னு வரும். ஒருத்தர் மேல இருக்கிற கோபம் இன்னொருத்தருக்கு மாறும், இன்னொருத்தர் மேல இருக்கிற கோபம் இன்னொருத்தருக்கு மாறும். மரியாள் மேல இருந்த கோபம் இயேசுகிட்ட போயிடுச்சு. ஆண்டவரே, உங்களுக்கு தெரியாதா மரியாள் கம்முனுக்குறாங்க, நீங்க கம்முனுக்குறீங்க? கோபம் மாம்சத்துல நடக்கிறவனுக்கு இயற்கையாவே கோபம் வந்துகிட்டே இருக்கும். ஆவியில நடத்தப்படுகிறவன் நிதானமா அப்படியே போயிட்டே இருப்பான். நீங்க இங்க மாத்தாள் கோபப்படுறாங்க, மரியாள் மேல இருக்க கோபத்தை ஆண்டவர்கிட்ட கொண்டு போய் காமிக்கிறாங்க. மரியாளோ வேதம் சொல்லுகிறது, 42ஆம் வசனத்தை வாசிக்கலாம். தேவையானது ஒன்றே மரியாள் தன்னை விட்டு எடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டாள் என்றார். என்ன நல்ல பங்கு மாத்தாள் தெரிஞ்சாங்க தெரியுமா? அவங்க வேதம் சொல்லுகிறது, லாசரு ஆண்டவருடைய சிநேகிதன் எனப்பட்டவன். எங்க போனாலும் ஆண்டவர் என்ன சொல்றாருன்னா, என் சிநேகிதனாகிய லாசரு. அவங்களுக்கு 2 சகோதரிகள். யாருக்கிட்ட பேசினாலும் ஆண்டவர் சாட்சி சொன்னாலும் பெருமையா சொன்னாலும் இங்க மரியாளுடைய இருதயத்துல என்ன இருதயத்துல கட்டப்பட்டதுன்னா, நாங்க எங்க குடும்பம் இயேசுவுக்கு சிநேகிதர்கள். ஆவியில நடத்தப்படுறவன் எப்பயுமே ஆண்டவருக்கு சிநேகிதனா இருப்பான். மாம்சத்துல நடத்தப்படுகிற மார்த்தாள் வேதம் சொல்லுகிறது கோபத்தை காண்பிக்கிறவங்களா இருப்பான். கடைசியாக நீங்க அதே 5ஆம் அதிகாரத்தை வாசிக்கலாம். அதே 5வது காரியமாக அதே 10:40 வாசிக்கலாம். மார்த்தாளோ பற்பல வேலைகளை செய்வதில் மிகவும் வருத்தமடைந்து அவரிடத்தில் வந்து ஆண்டவரே, நான் தனியாய் வேலை செய்யும்படி. இங்க என்னென்ன வருதுன்னா, வருத்தம் அடைகிறாங்க, ஆண்டவர்கிட்ட போறாங்க, கோபப்படுறாங்க, இதெல்லாம் சரியில்லைன்றாங்க. ஒரு பெரிய ஒரு பரிதவிப்புக்குள்ளேயே நடத்தப்படுறாங்க. அப்படியே ஒரு வேகமா அப்படியே ஒரு பரிதவிப்பு, இது 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 அப்படின்ற ஒரு பரிதவிப்பு அவங்களுக்குள்ளே இருந்துகிட்டே இருக்கு. ஆனால் மரியாள் அங்க லூக்கா 10ஆம் அதிகாரத்துல சொல்லப்படுகிறது, ஆண்டவரே சொல்றாரு, மரியாள் மார்த்தாளே, நீ பற்பல வேலைகளை குறித்து கலங்குகிற. மாம்சத்துல நடக்கிறவனுக்கு எப்பயுமே கலக்கம் இருந்துகிட்டே இருக்கும், கலங்கிட்டே இருப்பான். எத்தனை மரியாதை கொஞ்சம் மார்த்தால அப்படி கொஞ்சம் முன்னாடி கொண்டு வந்தாலே ஒரு பரிதவிப்பு. ஆண்டவர் வந்துட்டாரு, இதை வாங்கணும், அதை வாங்கணும், இதை அடுப்புல வச்சிருக்கேன், இதை பண்ணிட்டேன், வருத்தம் இல்லையா, கோபம் எல்லாம் காமிச்சு ஒரு அப்படியே ஒரு பரிதவிப்பிலே. ஆனா மரியாள் வேதம் சொல்லுகிறது, ஆண்டவரே சொல்றார், மாத்தாளே பற்பல வேலைகளை குறித்து கலங்குகிற. ஆனா மரியாள் தன்னை விட்டெடுபடாத நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்கள். மாம்சத்துல நடத்தப்படுகிறவன் எப்பயுமே ஒரு கலக்கத்தோடயே இருப்பான். மாம்சத்துல நடத்தப்படுகிற சகோதரி எப்பயுமே ஒரு பரிதவிப்பு, அப்படியே அது இது அது இது அது இதுன்னு ஒரு பரிதவிப்பு இருந்துட்டே இருக்கும், கலக்கம் மாம்சத்துல. ஆனா ஆவியில நடத்தப்படுகிறவன் அவன் தேவனாலே சாட்சி. ஆண்டவர் சொல்றார், நீ பற்பல வேலைகளை குறித்து கலங்குகிற. ஆனா மரியாளோ தன்னை விட்டு எடுபடாத ஒரு நல்ல பங்கை தெரிந்து கொண்டார்கள்.
ஹல்லேலூயா. இந்த காரியத்துல ரெண்டு பேருக்கும் உள்ள ஒரு இயல்பு 5 காரியத்தை இங்க சொல்லப்படுது. ஒன்று, முதல்ல தொடங்கும் போதே மாம்சத்துல தொடங்குறாங்க மார்த்தாள், வரதெல்லாம் மாம்சத்திலேயே நடக்குது. ஆவியில தொடங்குனாங்க முதல்ல மரியாள், எல்லாம் ஆவியிலேயே நடக்குது. உன் வாழ்க்கையில இன்றைக்கு இந்த ராத்திரி வேளையில ஒரே ஒரு நிமிடம் உன் கண்களை மூடி, ஒரே ஒரு நிமிஷம், நல்ல பங்கு எது? இருவருக்கும் உள்ள இயல்பு, மாத்தாளுக்கும் மரியாளுக்கும் உள்ள இயல்பு, உன் வாழ்க்கையில உனக்குள்ள இருக்கிற இயல்பு எப்படி இருக்கு? கர்த்தர் முற்றிலுமாய் தேவனுடைய கரத்துல இந்த வார்த்தையை கொடுக்கிறேன். ஆண்டவர்